நூற்றுக்கணக்கான பெண்கள் கடையின் முன்பு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், ஆடி தள்ளுபடிக்கு முன்பாகவே இந்த அதிரடி அறிவிப்பு ஏன்? மக்கள் அங்கு வாங்கக்கூடிய ஆர்வம் குறித்தான கூடுதல் விவரங்களையும் பதிவிடலாம். கண்டிப்பாக ராம்குமார். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், மீனாட்சிபுரம், செம்மாங்குடி பகுதியில் பிரபலமான துணிக்கடை ஒன்று உள்ளது. வடநாட்டை சார்ந்தவர்கள் அந்த கடையை நடத்தி வருகின்றனர். அவர்கள் ஆடி மாதம் பிறக்கின்ற முன்பாகவே இது போன்ற சலுகைகளை அவ்வப்போது விளம்பரம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் ரூ. 99 ஆடி புடவை, சாரி, மேளா என சிறப்பு தள்ளுபடி விற்பனையாக வைத்திருந்தனர். இந்த நிறுவனத்தின் விளம்பரத்தை பார்த்து பல்வேறு பகுதியிலிருந்து பொதுமக்கள் ஏராளமானோர் அந்த கடையின் முன்பு கூடியனர். மேலும் கடைக்குள் துணிகளை எடுக்குவதற்காகவும் சென்றுள்ளனர். இதில் கட்டுக்கடங்காத கூட்டம் ஏற்பட்டது. இந்த பொதுமக்களின் தள்ளுமுள்ளு காரணமாக கடையின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்ணாடி உடைக்கப்பட்டதால் கடைக்காரர்கள் அவர்களை வெளியேற்றி கடையை அடைத்து விட்டனர். இதனால் கடையின் முன்பு ஏராளமான பொதுமக்கள் துணியை வாங்க காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஏராளமான பொதுமக்கள் அங்கு திரண்டிருந்ததால் அந்த பகுதியானது, சாலையானது போக்குவரத்து தடைப்பட்டது. இது குறித்து போலீசாருக்கு தகவல் அறிந்து போலீசார் வருகை தந்து அந்த பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். மேலும் அனுமதி பெறாமல் பொதுமக்களை இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இந்த கடையை வியாபாரம் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. போலீசார் பூட்டு போட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் செம்மாங்குடி சாலை பகுதியில் பொதுவாக ஜவுளி கடைகள் ஏராளமாக உள்ளது. இந்த பகுதியில் வடநாட்டை சேர்ந்த முதலாளிகள் ஏராளமான ஜவுளி கடைகளை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் ஸ்ரீலட்சுமி என்ற சில்க் துணி கடை விளம்பரம் பத்திரிகையில் விளம்பரம் செய்திருந்தனர். ஒரு பட்டுப்புடவை ரூ. 99 ஆடி சாரி மேளா என தள்ளுபடி விளம்பரம் பண்ணியிருந்தது. இந்த விளம்பரத்தை பார்த்து ஏராளமானோர் அந்த புடவை வாங்குவதற்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால், விடுமுறை தினம் என்பதால் காலை முதலே குவிந்து வந்தனர். இந்த கூட்டம் ஓரளவுக்கு கட்டுக்கடங்காமல் இருந்து வந்தது. பின்னர் கடைக்குள் அவர்கள் முந்தியடித்து சென்று அந்த கடைகளில் சாரிகளை பார்த்து விலை கொடுத்து வாங்க நின்ற நிலையில் அவங்க தள்ளுமுள்ளு காரணமாக அந்த கடையின் கண்ணாடி உடைந்து சேதமடைந்தது. இது எந்தவித பாதுகாப்பும் நடவடிக்கை மேற்கொள்ளாமல் அந்த கடை உரிமையாளர்கள் அதை திட்டமிட்டு செயல்படுத்தாமல் இருந்துள்ளனர். மேலும் உரிய தகவல் காவல்துறைக்கு கொடுக்காமல் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிகமான பொதுமக்கள் அங்கு கூடியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து வந்த கோட்டார் போலீசார் அங்கு கடை ஊழியர்களிடம் விசாரித்ததுடன் முறையாத அனுமதி பெறாமல் விளம்பரப்படுத்தியது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக தெரிய வந்தது. பின்னர் கடையை மூட உத்தரவிட்டனர். அங்கிருந்த பெண்களை கலைந்து செல்ல போலீசார் அறிவுறுத்தினர். குறைந்த விலையில் புடவை மற்றும் பல்வேறு மாவட்டத்தின் பகுதியிலிருந்து வந்த பெண்கள் பலரும் இந்த விளம்பரத்தை பார்த்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றது தெரிய வந்தது. மேலும் ரூ. 99 புடவை என விளம்பரப்படுத்தி தங்களை ஏமாற்றி விட்டதாகவும் பல நபர்கள் புலம்பி சென்றனர். ராம்குமார். மணிகண்டன், தகவலுக்கு நன்றி. விளம்பரம் போட்டு